ஹாய் ஹலோ ஆல் வெல்கம் வியூவர்ஸ். டுடே இன்னைக்கு நீங்கள் பார்க்க போகிறது நாகர்ஹோலை சஃபாரி தான். நான் ஒரு 3 டைம் போயிருக்கிறேன். 3 டைம் டிஃப்ரெண்ட் சீசன்ஸில் போயிருக்கிறேன். அதான் நான் ஃபாரின்லேருந்து இந்தியா லீவ் வரும்போது ஃபாரின் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் வருவாங்கள்ல கூட அவங்க சேர்ந்து போனது தான் நான் காட்ட போகிறேன். பாருங்கள், பார்த்து என்ஜாய் பண்ணுங்கள். இந்த வீடியோ ரொம்ப உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். நான் எல்லா அனிமல்ஸும் நான் கவர் பண்ணிக்கிறேன். இந்த 3 ட்ரிப்பும் என்னென்ன அனிமல்ஸ் கவர் பண்ண முடியுமோ அதை கவர் பண்ணிக்கிறேன். ரொம்ப நல்லா பிடிச்ச அனிமல்ஸ் தான். யூஸ்வலாக நான் ஒரு வைல்ட் லைஃப்பில் என்னென்ன அனிமல் இருக்கோ அத்தனையும் பார்க்குற வரைக்கும் நான் அந்த சஃபாரி போகிறது நிறுத்த மாட்டேன். அப்படி இது 3 டைமில் எனக்கு முடிஞ்சிருச்சு. முதுமலையெல்லாம் 4-5 டைம் போக வேண்டியதாக இருந்துச்சு. கம்பெனி கூட ஒரு 4 டைம் 4-5 டைம் போக வேண்டியதாக இருந்துச்சு. பட்டு நாகர்ஹோலை 3 டைமில் நாங்கள் அனிமல் லக்குன்னு நினைக்கிறோம். ரொம்ப நல்லபடியாக முடிஞ்சது. இந்த ட்ரிப் ரொம்ப நல்லா இருந்துச்சு. நல்லா வீடியோகிராஃபி பண்ணியிருக்காங்க. என்னோடய ஃப்ரெண்ட்ஸு, அமெரிக்கன் ஃப்ரெண்ட்ஸு, ஜப்பனீஸ் ஃப்ரெண்ட்ஸு அண்ட் ஆல்சோ துபாயிலேருந்து ஃப்ரெண்ட்ஸ் வந்திருந்தாங்க ஒரு டைமு. அவங்களும் சேர்ந்து நல்லா பண்ணிக்கிறாங்க. அவங்களோட வீடியோ தான் மெயின்லி நான் யூஸ் பண்ணிக்கிறேன். என்னோடய கேமரா நான் அந்தளவுக்கு யூஸ் பண்ணுறேன். அவங்க எஸ்எல்ஆர் கேமரா கொண்டு வந்து அந்த கேமராவில் தான் நம்ம ஷூட் பண்ணோம். இப்போ நீங்கள் பார்த்துக்கிறது இது இந்த வீடியோவில் என்னென்ன இருக்க போகிறதுங்கிறத பார்த்துக்கிறீங்க. ஆனால் இதில் இன்சைட் வீடியோ விட ஜாஸ்தியாகவே உங்களுக்கு இருக்கும். ஆனால் வித்தின் 35 மினிட்ஸில் நான் எல்லாத்தையும் கவர் பண்ணிக்கிறேன். நல்லா கட் அண்ட் ஷார்ட்டாக தான் போட்டுக்கிறேன். பாருங்கள், என்ஜாய் பண்ணுங்கள். கீழே கேப்ஷனில் கொடுத்துக்கிறேன் என்னென்ன அனிமல் நேம் என்ன இடம் அப்படின்னு கொடுத்துக்கிறேன். அதனால் நான் ஜாஸ்தியாக உங்களுக்கு பேச நினைக்கிறேன். பார்த்து என்ஜாய் பண்ணுங்கள். என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஃப்ரெண்ட்ஸ்க்கெல்லாம் ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். உங்களுக்கு எந்த அனிமல் பிடிச்சிருக்குன்னு சொல்லுங்கள். நான் உங்களோட கமெண்ட்காக வெயிட் பண்ணிகிட்ருப்பேன். கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள். இந்த சேனலில் கடைசி வரைக்கும் பாருங்கள். ஏன்னா கடைசி வரைக்கும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எல்லா அனிமல்ஸ் நான் கவர் பண்ணிக்கிறேன். கடைசியில் தான் அந்த அந்த பேக் வாட்டர் சஃபாரி இருக்கும். அது ரொம்ப நல்லாயிருக்கும். அப்புறம் நாகர்ஹோலையில் என்னென்ன கெஸ்ட் ஹவுஸ் இருக்குது, எந்தெந்த டைப் கெஸ்ட் ஹவுஸ் இருக்குது அப்படிங்கிறத காட்டிக்கிறேன். வாங்க நம்ம சஃபாரிக்கு போவோம். லெட்ஸ் கோ டு தி அட்வென்ச்சர். ஸ்டார்ட் பண்ணுறோம். செக் போஸ்ட்ல ஸ்டார்ட் பண்ணுறோம். இது டிக்கெட் ஆஃபீஸ். ஆஃப்லைன் டிக்கெட்டு நம்ம ஆன்லைன்லேயே பண்ணிட்டோம். முதல்ல யூஎஸ்ல இருக்கும்போது சரி, இல்லை ஜப்பான் இருக்கும்போது அங்கே ஜப்பானில் துபாயிலேருந்து அங்கே பண்ணிட்டோம். இது உங்களோட வியூக்காக. ஆஃப்லைன்லேயே நீங்கள் வாங்கினீங்கன்னா கொஞ்சம் கிடைக்கிறது ஈஸி, கஷ்டம். இப்போ படிப்பீங்கன்னா ஒரு ஆர்டிஸ்ட்டு அங்கே அனிமல்ஸ் இதுதான் பஸ்ஸு, ஜீப்பு. ஒரு 6 பஸ் இருக்குது, ஒரு 10 ஜீப் இருக்குது. ஆல்மோஸ்ட் நாங்கள் போகும்போது ஒன் ஆஃப் தி ஜீப்பில் நம்ம போவோம். பஸ்ஸு ஜீப்பில் ஒரு 2-3 ஜீப்பில் ஒன்றா போகும். பஸ்ஸு தனித்தனியாக போகும். இது ஓப்பன் பண்ணுறாங்க. சஃபாரி ஊரில் நம்ம போய்கிட்டோம். சஃபாரி ரோடு மோஸ்ட்லி மட் ரோடு தான். தார் ரோடும் அங்கங்கே இருக்கும். அதாவது மெயின் செக்ஷன். மெயின் ரோட்டுக்கு திருப்பி ஜங்கலுக்குள்ளே போகும்போது மட் ரோட மாறிடும். மெயின் ரோடு தார் ரோடு. ஆனால் மெயின் ரோடு போய் தான் போகும். ஸ்பாட்டுக்கு ஜங்கல் பவுல், காட்டுக்கோழி, அதுதான் பார்த்துக்கிறீங்க. காட்டுக்கோழி ரொம்ப அழகாக இருக்கும். நேரில் பார்க்கணும். அடுத்ததாக போகிறோம். ஒரு மரத்து மேலே மயில் அழகாக உட்காந்துருக்கு. பார்த்தீங்களா? இது க்ளோஸ் ஷாட்டு. மயிலோட க்ளோஸ் ஷாட்டு. இது ஒரு சீசனில் ஃபஸ்ட்டு சீசன் காட்டு பண்ணிக்கலாம்.
வைல்டு போர் எல்லாம் வந்து ரோடு கிராஸ் பண்ணுறது. ஜீப்பை பார்த்தோன்னா ஸ்பீடாக வரும். அப்புறம் மயில் உனக்குல ஒரு ஆண் பெண் மயில் ரெண்டும் சேர்ந்து டான்ஸ் ஆடிக்கிறத பார்க்குறீங்க. இவர் சாடுறது இதெல்லாம் ஃபஸ்ட்டு ட்ரிப் எங்களுது. பின்னால் இருக்கிற அந்த வீடியோகிராஃபி அந்த கலர் பார்த்தாலே தெரிஞ்சிடும். 2011 அந்த டைமில் எடுக்கிறேன். இது ஊக்குங்கிற ஒரு பேர்ட். சாம்பார் டியர் இந்தியாவில் மாத்திரம் தான் இருக்குது. ரொம்ப பெருசாக இருக்கும். புள்ளிமான விட பெருசாக இருக்கும். வைல்டு போர் ஒரு அழுகுன மரத்தில் இருக்கிற இதை சாப்பிட்ருக்குது. கரையான சாப்பிட்ருக்கு. ரொம்ப க்ளோஸாக எங்களுக்கு ஏற பண்ணிக்கல, அது வேணால் சாப்பிட்டுருச்சு. இது ஸ்லாத் பியர். இது வந்து 2வது டைம் பம்பு எடுத்தது. நல்ல ஒரு நல்ல ஹைட்டு, நல்லா வளர்ந்தது தான், அடல்ட் தான். இது பி ஈட்டர் அனுமான் லங்கூர். ஒயிட்டாக இருந்துச்சுன்னா அனுமான் லங்கூர். எக்ஸாட்டிக் பேர்ட். ஒரு புறா மாதிரி இருக்கும், இது மாதிரி இருக்கும். புறா மாதிரி இருக்கும், கிளி மாதிரி இருக்கும். அது ஒரு எக்ஸாட்டிக் பேர்ட். ஸ்பீசிஸ் என்னால் கண்டுபிடிக்க முடியல. இது வல்ச்சர்ஸ். ஒரு குரூப் ஆஃப் வல்ச்சர்ஸ் வந்து ஒரு மரத்தில் உட்காந்துருக்கு. பிறந்தின்னி கழுகுகள் சொல்லுவோம்ல, அதுதான். எகைன் ஒரு சிங்கிள் எலிஃபண்ட் அப்படியே சிலிருந்து வந்தது. இதுல எல்லாம் சர்ப்ரைஸ் எக்ஸைட் பண்ணுச்சு. எகைன் ஜங்கல் பவு சிங்கிள் சாப்பிட்டு. இது இந்தியன் கார், அதாவது இந்தியன் பைசன் கார். 4 காலுக்கும் ஒயிட் சாக்ஸ் போட்ட மாதிரி இருக்கும். அந்த 2 கொம்புகள் மத்தியில் அந்த திமியில் வந்து ஒயிட் கலரில் நல்லா வளர்ந்த அந்த ப்ளூ கார் பார்த்தீங்கன்னா ரொம்ப அழகாக இருக்கும். ரொம்ப ஷைனிங்காக இருக்கும். குறைஞ்சது ஒரு 800-1000 ரூபா வரைக்கும் ஏறிடும். சான்ஸே இல்லை. இது ஒரு ரேப்டர் ஸ்பீசிஸ். பிளாக் பல்ச்சர் நினைக்கிறேன், எனக்கு கண்டு தெரியல. இது கிரவுண்ட் ஸ்பீசிஸ் தான். கிரவுண்ட் வந்து இது மாதிரி இருந்துச்சு. நம்ம போனால் அங்கே ஒரு ஸ்பாட்டட் அவுல், அதாவது ஆந்த புள்ளி ஆந்த சொல்லுவோம். கொஞ்சம் நல்லா வளர்ந்த ஆந்த. அப்புறம் சஃபாரி ரோடு ஓரத்தில் குரூப் ஆஃப் எலிஃபண்ட்ஸ். நாங்கள் ஜீப்பில் இருந்து பார்த்துருக்கோம். நம்ம ஆப்போசிட்டில் ஒரு ஜீப்பை சாதாரணமாக அது கடந்து வராங்க. சஃபாரி. இது டவர், அனிமல் வாட்சிங் டவர். அங்கே ஒரு வாட்டர் போர்ட் இருக்குது, சின்ன பாண்டு, அதில் பேர்ட்ஸ் எல்லாம் இருக்குது. ஃபர்தர் நம்ம போகிறோம். பார்த்தா அங்கே ஒரு செக் டேம் இருக்குது. அது மேலே ஒரு முதல்ல படுத்துட்டு இருந்தது. வந்து ஒரு மயில், ஆண் மயில். இது சாம்பார் மான். ஒரு ஃப்ளாக் தனியாக நின்றுருக்கு. இது சிங்கிள் சாம்பார் மான். சிங்கிள், இதுவும் ஃப்ளாக் தான். ஒவ்வொரு டைம் பிடிச்சது எல்லாத்தையும் கம்பைன் பண்ணிக்கிறேன், ரேண்டமாக போட்டுக்கிறேன். இது பிளாக் வல்ச்சர்னு நினைக்கிறேன். ஃபிஷ் ஈகிள்னு சொல்லுவாங்க, அப்படி சொல்லலாம்.
எலிஃபண்ட் வந்து நாகர்வலை. நாகர்னாலே பாம்புன்னு அர்த்தம், அதாவது நாகப்பாம்பு. ஒலைன்னா ஆறுன்னு அர்த்தம். அந்த நாகர்வலையை வந்து தாண்டி போகுது, நாகர் ரிவரை வந்து தாண்டி போகுது. அருமையான வியூ இது. பொறுமையா நின்று நம்ம வீடியோ பண்ணோம். இப்போ நீங்க பார்க்குறது வந்து கீரி மங்கூஸ், இந்தியன் மங்கூஸ். ரொம்ப அருமையான ஒரு ஷாட் இது. ரொம்ப ஸ்பீடாக ஓடும். இது நமக்கு போஸ் கொடுத்து நின்றுச்சு. அப்புறம் வந்து இப்போ நீங்கள் பார்க்குறது வந்து டோல், இந்தியன் வைல்ட் டாக், சென்னாய்ன்னு சொல்லுவாங்க. ஒரு 10-15 ஜனில் ஒன்றா தான் இருக்கும், ஒரு கூட்டமாக இருக்கும். ஏதோ ஒரு பெரிய மானெல்லாம் பார்த்தோன்னா மானை வந்து நல்லா ஓட விட்டு அதை டயர்ட் பண்ணி ரவுண்டு கட்டி அப்புறம் அது கீழே உள்ள வச்சு அந்த 10 நாய் சேர்ந்து வேட்டையாடி அது வந்து அது சாப்பிடும். காட்டு பண்ணியாக இருந்தாலும் சாப்பிடும். எங்கேயும் கீரி, பாருங்க வைல்டு போர், காட்டு பண்ணி. புள்ளிமான்கள், ஸ்பாட்டட் டியர், அப்புறம் ஒரு கோல்டன் லங்கூர் சாரி. கொஞ்சம் கோல்டு கலர் இருந்துச்சுன்னா கோல்டன் லங்கூர், ஒயிட் கலர் இருந்துச்சுன்னா அனுமல் லங்கூர். லாப்பிங் என்ற ஸ்பீசிஸ், பேர்ட் ஸ்பீசிஸ். மயில், மயில். தென் மலபார் ஜெயண்ட் ஸ்குரில். அப்புறம் ஒரு அருமையான பிளாக் பேந்தர் கிராஸ் பண்ணது. ஒரே ஒரு வித்தின் 20 செகண்ட்ஸில் போயிடுச்சு. அதை நான் கொஞ்சம் எக்ஸ்பேண்ட் பண்ணி போகிறேன், ஸ்லோ மோஷனில். இது ஒரு ரேப்டார் ஸ்பீசிஸ், ரேப்டார் ஈகிள் ஆர் கைட் டைப் சேர்ந்தது. இது மலபார் ஸ்குரில், ஜெயண்ட் மலபார் ஸ்குரில் சொல்லுவோம். இந்தியாவில் மொத்தம் ரொம்ப பெருசு. தென் வாவ், லெப்பார்டு. நான் ஃபஸ்ட் டைம் போயிருந்தப்போ கிடைச்சிருக்கோம். ஒரு சின்ன ஷாட் எடுத்தோம். ஒரு எலிஃபென்ட் ஃபேமிலி, ஹர்ட் ஆஃப் எலிஃபென்ட்ஸ். ஜாலியாக மூவாயிட்டு நல்லா பேசி. எலிஃபென்ட்ஸ் ரொம்ப ஈஸியாக கிடைக்கும். நாகர்கோயிலில் வந்து சான்ஸே இல்லை. எலிஃபென்ட்ஸ் எங்கே பார்த்தாலும் இருக்கும், ரொம்ப ஈஸியாக நீங்கள் பார்க்கலாம். அதனால் எலிஃபென்ட்ஸ் ரொம்ப இருக்கும். இதெல்லாம் இந்தியாவில் மட்டும்தான், எண்டமிக் டு இந்தியா, இந்தியாவில் மட்டும்தான் இருக்கும். இது ஒரு லைவ் கேட்சர். இதுவும் எலிஃபென்ட் மாதிரி தான். இந்தியன் பைசன் ரொம்ப சாதாரணமாக பார்க்கலாம். இப்போல்லாம் ஊட்டி, கோத்தகிரி, குன்னூர் எல்லா ஊர்லேயே சுற்றிட்டு இருக்கு. இப்போ 2025 சொல்கிறேன். சாதாரணமாக மெயின் ரோட்லேயே பார்க்கலாம். இப்போ தான் நீங்கள் வந்து மெயின் டைகர் பேஜுக்கு வந்துக்கிறீங்க. டைகர் ஸ்பாட் பண்ணுறது ரொம்ப கஷ்டம். பட்டு எங்களுக்கு டைகர் வந்து 2 times or 3 times ஸ்பாட் ஆச்சு நினைக்கிறேன். ஆமாம், 3 times ஒன் ஆஃப் தி ஸ்பாட்டட் டைகர் தான். பக்கமாக அதாவது ஜூம் பண்ணி எடுத்தார் அவர். பேபி கிளைம்பிங் தி ட்ரீ, மரம் ஏறி கொண்டே இருக்கிறது.
லூயிஸ்ன்னு ஒரு ஸ்பீசிஸ் இது. தலையில் வந்து நல்லா ரெட் கலரில் இருக்கும், அழகாக இருக்கும் பார்க்குறதுக்கு. பெரிய பேர்டு இது. ஓம்னிவோரஸ், எது வேணால் சாப்பிடும். புழு, பூச்சி, மீன் எல்லாம் சாப்பிடும். வாட்டர் பேர்ட்ஸ், ஈகிள், அவுல், பெருசாக இருக்கும் இந்த அவுல். அந்த மோடி தங்கிட்டு இருக்கு டே டைமில். தென் கிளிகள், பச்சை கிளிகள், தென் பாடும் வானம்பாடி, குக்கு பேர்ட் மாதிரி, இது சிங்கிங் பேர்டுன்னு சொல்லுவோம். கை கேட்ச் பண்ணும், ஹம்மிங் பேர்டுன்னு சொல்லுவோம். இது வந்து மைனா, ஜங்கல் மைனா. ஊரில் இருக்கிற மைனா வேறு, ஜங்கல் மைனா கொஞ்சம் ப்ரௌன் கலர். இது உட்பெக்கர், ஏற்கனவே காட்டினது தான். மரத்து மேலே இதாகிட்டு தென் ரேப்டா ஸ்பீசிஸ் எகைன், கழுகு வகை. இதுக்கு தலையில் க்ரௌனோட இருக்குது, கிரஸ்டட், அதாவது கிரஸ்டில் ஹெட்டில் வந்து கிரஸ்ட். தென் டிஃப்ரெண்ட் அனிமல்ஸ் நீங்கள் அப்படி பாருங்கள். கீழே கேப்ஷன் கொடுத்துருக்கேன், அதனால் உங்களுக்கு பொறுமையாக பார்த்தீங்கன்னா கன்ஃபியூஷன் தான் பார்க்கலாம். மயில் ஆடும் மெயின் இடத்துக்கு வந்துட்டோம். இது ஒரு அனதர் லாஸ்ட் டைம் நாங்கள் போயிருந்தப்போ 2024 எடுத்தது தான். இது எஸ்எல்ஆர் கேமரா ஜூம் பண்ணி எடுத்துருக்கேன். எஸ்எல்ஆர் கேமரா எடுத்து நல்லா பண்ணலாம். தென் அனதர் லெப்பாடு ஸ்டார்ட் அதை பாருங்கள். அதே இந்தியன் ப்ரைஸ், இந்தியன் ஜங்கிள் மியூசிக் கேட்டுட்டு என்ஜாய் பண்ணி பாருங்கள். அப்புறம் ஒரிஜினல் சவுண்டு அங்கங்கே நான் யூசிப்பேன். பஸ்ஸில் கூச்சல் இல்லாதப்போ, குழந்தைகள் ஜீப்போட இன்ஜின் சவுண்டு, சவுண்டு. இது ஒரு கிங்ஃபிஷர் டைப் தான். நேச்சுரல் சவுண்டுனா மோஸ்ட்லி பஸ்ஸோட இன்ஜின் சவுண்டு, ஜனங்களோட சவுண்டு, அப்புறம் ஜீப்பில் போனோம்னா இன்ஜின் சவுண்டு பயங்கரமாக. அதனால் வந்து அந்த ரியல் அனிமல் சவுண்டு இது எதுவுமே கேட்காது. இதில் ஒரு இன்ஜின் ஆஃப் பண்ணணும், இல்லாட்டி வந்து கம்ப்ளீட் ஸ்டாப் பண்ணி வீட்டில் இன்ஜின் ஆஃப் பண்ணால் தான் நம்ம வந்து ஒரிஜினல் சவுண்ட். ஜாலியாக கிராஸ் பண்ணி போச்சு. ஒரு எலிஃபெண்ட் நமக்கு மெசேஜ் வர மாதிரி ஜீப்புக்குலாம் எடுத்துட்டு பேபி டோர் சாட்டுது. பேபி எவ்வளோ அழகாக பண்ணிடலாம். இந்தியன் ரோலர், அருமையான பேர்டு. இந்தியாவில் மதம் இருக்குது. இது க்ளோஸாக எடுத்துக்காங்க. வேற ஒரு மரத்தில் உட்பெக்கதை பார்க்க போறீங்க இப்போ. again raptor species. அருமையான ஒரு ஃபுட்டு லேட்ஸ் பார்க்குறீங்க. அப்புறம் கொஞ்சம் வாட்டர் ஹோல்ஸ் பார்க்குறீங்க. அப்புறம் ஒரு ஸ்டார் ஸ்பீசிஸ். இது மாமிசத்தை மக்கள் திங்கும். பிணந்தினி கழுகு மாதிரி. இது ஓம்னிவோரஸ் பேர்டு. இது தென் டோல் எகெயின். டோல் வந்து ரொம்ப சகஜமாக இருந்துச்சு. பந்திப்பூரில் எனக்கு ஒரே ஒரு டைம் கிடச்சிது டோல். ஆனால் இதில் வந்து டோல் ரொம்ப கிடச்சி. இதுதான் நான் சொல்ல போனேன். இந்த லெப்பாடு தான் வந்து கீழே வேட்டையாடுறதுக்காக காத்துட்ருக்கு. மரமேலே ஏறி வச்சுன்னா நல்லா ஜீரணம் பண்ணிட்டு இருக்குன்னு, ஷார்ட் ஃபுட் ஜீரணம் பண்ணிட்டு இருக்குன்னு அர்த்தம். கீழே இருந்துச்சுன்னா நெக்ஸ்ட்டு மான் வேட்டையாடுறதுக்கு ரெடி ஆகிட்டு இருக்குன்னு அர்த்தம். அதுக்காக வெயிட் பண்ணிட்டு இருந்துச்சு. எங்களை பார்த்தோன்னே ஒரு புஷ்குள்ளே பூந்து உள்ளுக்குள்ளே பூந்து போட்டிச்சு. Again, single elephant,
டஸ்கர் கொம்பல் இல்லை. பாட்டில் நல்லா நல்லா மழை பெஞ்சதுனால நல்லா அது பாட்டில் நல்லா அதுக்கு நல்லா தீனி நல்லா கிராஸு மரம்லாம் நல்லா திக்காக மரம் க்ரீனாக இருந்ததுனால எலிஃபெண்ட்லாம் ரொம்ப ஹெல்த்தியாக சாப்பிட்டு நல்லா நல்லா இருக்கு. பாப்புலேஷன் இன்க்ரீஸ் ஆகிட்டு இருக்கு ஆக்சுவலாக. எகெயின் இந்த டைகர் இது வந்து இதுவும் அப்படியே ரோட்டில் சைடில் போயிட்டு இருந்தது தான். அப்புறம் எங்கள் டைரக்ஷன் கொஞ்சம் வந்துச்சு, திருப்பியும் சைடில் போயிடுச்சு. இது வந்து கொஞ்சம் ஜூம் பண்ணி எடுத்தது. பட் கொஞ்சம் ஒரு ஒரு 100 மீட்டர் டிஸ்டன்ஸில் கிராஸ் வாக் பண்ணிட்டு இருந்துச்சு. பார்த்தீங்கன்னா காமன் பிளாக் பேர் இந்தியாவில் இருக்கும். நாட் ஸ்லாத் பேர். ஸ்லாத் பேர் வந்து அந்த 2 உதடும் வந்து கொஞ்சம் நீட்டமாக தொங்கிட்டு இருக்கும். இது வந்து காமன் பேர். கொஞ்சம் ஸ்லாத் பேரோட கொஞ்சம் சொல்கிறாங்க. இந்த மாதிரி எங்கள் எலிஃபெண்ட் இருக்குன்னு சொல்கிறாங்க. அதே மாதிரி எலிஃபெண்ட்டை ஒரு குடும்பமாக தாய் தந்தை இது குட்டியோட போயிட்டு இருக்குது. முதல் க்ளோஸ்அப் இருக்கேன். இது வந்து ஒரு ஃபஸ்ட் டைம் போயிருந்தப்போ வந்து அந்த ஒரு புலி வந்து ரொம்ப நல்லா இருந்துச்சு. உண்மையிலேயே ரொம்ப ரியலாக நல்லா இருந்துச்சு. ஃபோக்கஸ் பண்ணி எடுத்தது தான். இன்னும் எனக்கு பார்க்கும்போது எனக்கு இன்னும் நெக்ஸ்ட் நாகரோவில் போகலான்னு தான் ஆசை இருக்குது. ஏன்னா வந்து அங்கே இருக்கிற எனக்கு இந்த ரெசார்ட்டெல்லாம் எனக்கு ரொம்ப பிடிக்கும். ஃபுட்டு நல்லாயிருக்கும், நைட் வியூவில் நல்லாயிருக்கும், நைட்டு அனிமல்ஸில் காட்டுவாங்க. அந்த ஞாபகம் வந்துருச்சு எனக்கு ஆக்சுவலாக. அதனால் வந்து திருப்பி போகலான்னு ஆசை. இது நல்லா வளர்ந்த புள்ளிமான். ஸ்பீசிஸ் பார்த்தீங்களா? இப்போ அந்த வல்ச்சர் எல்லாம் வந்து ஒரு புள்ளிமானை வந்து சாப்பிடுது. அப்போ தான் புள்ளிமான் வந்து வேறு ஏதோ அனிமல் அடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். இது போய் சாப்பிட்ருக்கு. இதெல்லாம் போய் அந்த தோலெல்லாம் எடுத்தோன்னே அப்புறம் அந்த இருக்கிற சதை சாப்பிட்றதுக்காக வரும். இதை புலி ஆறு சிறுத்தை ஆறு காட்டு நாய் தோல் இதெல்லாம் வந்து சாப்பிடும். இந்த வல்ச்சர் 4 வல்ச்சர். இது ப்ரௌன் வல்ச்சர், இது ரெட் வல்ச்சர். தலை மாத்திரம் ரெட்டாக கலர். இது வந்து மரத்தில் இருக்கிறது. இது வந்து கீழே ரெட் வல்ச்சர் கீழே வந்து ஒரு அந்த எல்லோ காட்டுச்சு. இதுதான் புல் கார். நல்லா வளர்ந்த மேல் எப்படி சைனிங்காக இருக்க பார்த்தீங்களா? பயங்கர ஜைஜாண்டிக்காக இருக்கும். சூப்பராக இருக்கும். வைல்ட் லைஃப் லவர்ஸ் எல்லாம் வந்து கார் எந்த டைம் பார்த்தாலும் எலிஃபெண்ட் பார்க்கணும். சாம்பார் மாத்தப்பறம் இது பிஜிஎன் ஒரு புறாவை சேர்ந்திருக்காங்க. இது வந்து டக்கு, டீல் டக்கு, ஸ்பாட்டட் லெசர் ஸ்பாட்டட் டக்கு. அந்த டக் வகை சேர்ந்தது. மழை பேஞ்ச புதுசில் அந்த சேத்து தண்ணியில் ரொம்ப ஆல்கே இதெல்லாம் இருக்கும். அந்த சின்ன சின்ன ஜூ பிளான்ட்லாம் நான் சாப்பிட்டுருக்கு. ரொம்ப பேர்ட்ஸ் வந்து இந்தியன் பேர்ட்ஸ் எண்டமிக் இருக்குது. பட் மைக்ரேட்டரி பேர்ட்ஸும் இதில் 2 or 3 ஸ்பீசிஸ் மைக்ரேட்டரி பேர்ட்ஸ் தான் காட்டியிருக்கு.
நவம்பர் டிசம்பரில் போன மைக்ரேட்டரி பேர்ட்ஸ் வந்து யூரோப்பு ரஷ்யா வந்து எல்லாம் மைக்ரேட் ஆகி இந்தியாவுக்கு வரும். ஏன்னா அங்கே எல்லாம் பனி இருக்கனால பூச்சி புழுகள் கிடைக்காது. இந்தியாவில் வந்து எப்பவும் நல்லா கிளைமேட் இருக்கனால வின்டரிங் கிரவுண்ட்ஸ் இந்தியாவுக்கு வின்டரிங் கிரவுண்ட்ஸ் இந்தியாவுக்கு வரும். இந்தியா வந்து நல்லா சாப்பிட்டு 3-4 மாதம் இருந்துட்டு திருப்பியும் அங்கே சம்மர் வரும்போது திருப்பியும் ப்ரீடிங் கிரவுண்ட்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. அங்கே போயிடும். இதெல்லாம் ராக் பீச்சியன் அந்த டக்கு தான், கனடியன் கீஸ் மாதிரி இருக்கும், கொஞ்சம் பெருசாக இருக்கும் அந்த அந்த டக்கு. இது பார்த்தீங்கன்னா அதான் அப்படியே ஒரு கார்கேஸை வந்து வலிச்சு சாப்பிட்ருக்கு. அதை வந்து பிடுங்கி வந்து இப்போ நம்ம வைல்டு போர்டு காட்டு பண்ணியும் அந்த இறந்து போன அந்த ஒரு அனிமலோட அந்த மிச்சான சதையை சாப்பிட்ருக்கு. காட்டு பண்ணி வந்து நான் அந்த சதையை சாப்பிட்றத மூலமாக பார்த்துக்கிறோம். அமெரிக்கன்ஸ் எதாவது சொன்னாங்க, ஆச்சரியமாக இருக்குது. ஏன்னா வந்து அது மோஸ்ட்லி இந்த கரப்பான் அந்த மாதிரி கிழங்கு அந்த மாதிரி சாப்பிட்ருக்கோம். பட் வீட்டு சாப்பிட்டது வந்து அடாப்டேஷன் நினைக்கிறேன். இது வந்து பேக் வாட்டர்ஸ், அதாவது அந்த கம்பெனி மாதிரியே இங்கே நாகர்கோவிலே ஒரு பேக் வாட்டர்ஸ் இருக்குது. அந்த கம்பெனி அதாவது நாகரோட இந்த நாகர் ரிவரோட பேக் வாட்டர்ஸ் சொல்கிறது தான். இல்லை அங்கே வந்து ஏகப்பட்ட அந்த லேக்கெலாம் இருக்குது, அதோட பேக் வாட்டர்ஸ் அங்கே போட் சஃபாரி இருக்குது. அதுலேயும் அதுக்கு நீங்கள் புக் பண்ணி போனீங்கன்னா அது ஒரு டிஃப்ரெண்ட் எக்ஸ்பீரியன்ஸு. அங்கேருந்து நீங்கள் சோரில் இருக்கிற அனிமல்ஸ் எல்லாம் பார்க்கலாம். பாருங்கள், இப்போ போட் சஃபாரியில் போனவங்களோட சாட்டில் அவங்க பிடிச்சிருக்கிற சாட்டில் போட்லேருந்து பிடிச்சா இது வந்து இப்போ நாங்கள் ரெகுலராக வந்து நாங்கள் ஜீப் இதெல்லாம் ஜீப் கொஞ்சம் ஜீப் வந்து ரொம்ப தூரமாக தள்ளி இருக்குது. ரொம்ப லாங் ஷாட் இது. நாகர்வடை நாகர்வடைனா அதான் அந்த பார்த்தா ரெண்டு மாதிரி அப்புறம் ரிவர் மீன் தோல் பேர்ட்ஸ், புள்ளிமான்கள், வைல்டு போர் எல்லாம் ரொம்ப இருந்துச்சு. பார்த்தா ஆப்பிரிக்கன் சவானா எப்படி இருக்கும் அந்த மாதிரி அந்த அளவுக்கு அந்த மரம் மாதிரியே இருக்கும். நாகரோட போன மட்டும் தான் கிடைக்கும். சந்திப்பு போன கிடைக்காது, உடுமலை போன கிடைக்காது, அப்படி போன கிடைக்காது. ஒவ்வொன்றும் ஒவ்வொன்று டிஃப்ரெண்ட் லேண்ட்ஸ்கேப், டிஃப்ரெண்ட் இது சீனரி, அந்த மாதிரி பூரா அந்த கம்பெனி ரிவரோட பெல்ல அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக கடைசி டைம் நினைக்கிறேன். அது இருட்டாகிட்டு இருக்குது. வேகம் டார்க் அடிக்க எடுத்த ஷார்ட்ஸ். ரிவரோட அந்த ரிஃப்ளெக்ஷன், ரிவர் வாட்டர் ரிஃப்ளெக்ஷன், தென் அகெயின் ஷோர் ஓவரில் எலிஃபென்ட்ஸ், different birds, elephants, then bison, gar, spotted deers. அப்புறம் வந்து கொஞ்சம் இருட்டானோடனே அப்படியே நம்ம திருப்பி ரிட்டர்ன் போகும்போது அப்படியே இந்தியன் கார் வந்து கிராஸ் பண்ணது, புல் கார். அப்போ சைடில் எல்லாம் பார்த்தீங்கன்னா அவரோட ஃபேமிலி, அவரோட எல்லாம் படுத்துருக்கு. எல்லாம் டே டைம் முடிஞ்சிச்சு எல்லாம். அதுக்கு இன்னொன்று ரெஸ்டிங் டைம் போயிட்டு. இது வந்து திருப்பியும் வந்து ஒரு டிஃப்ரெண்ட் லேண்ட்ஸ்கேப்பிங் தான். சாம்பார் மான் பாட்டு ஒன்று காட்டிகிட்டு இருக்கேன். சாம்பார் மானோட எங்கு சைல்டு அண்டு அவரோட மதர், அதையும் நீங்கள் பார்க்கலாம். எகெயின் ஜங்கிள் ஃபவுல், காட்டுக்கோழி. அப்புறம் அப்படியே கொஞ்சம் மிஸ்ட் அடிக்க ஆரம்பிச்சிச்சு, குளிர் அடிக்க ஆரம்பிச்சிச்சு.
டோல் சுற்றிட்டு இருக்கு. எங்கடா மான் ஏதோ புள்ளிமான் வருமா அப்படிங்கிற எதிர்பார்த்து சுற்றிட்டு இருக்கு. அது புள்ளிமானில் ரொம்ப கொஞ்சம் சிக்காக இருக்கிறது, ரொம்ப நோண்டுறது நோண்டு இதை கால் அடிப்பட்டது, அது மாதிரி தான் அதை டார்கெட் பண்ணுவோம். அதுக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்கோம். நல்லாவே இதாகிடுச்சு. அங்கே வந்து ஜங்கிள்லேயே வந்து உங்களுக்கு கெஸ்ட் ஹவுஸ் இருக்குது. இங்கே ஸ்டே பண்ணுறதா பண்ணலாம். புக் பண்ணிவிட்டு அவங்களே சமைச்சு கொடுத்துருவாங்க. நீங்கள் என்ன மெனு சொன்னீங்களோ சமைச்சு கொடுத்துருவாங்க. நைட்டு அப்படியே நல்லா கொஞ்சம் டார்ச் லைட் வச்சு எல்லாம் அனிமேஷன் காட்டுவோம். அந்த மாதிரி ஒரு டைம் ஸ்டே பண்ணியிருந்தோம். அப்புறம் 2 டைம் ரிசார்ட் ஸ்டே பண்ணோம். இந்த ரிசார்ட்டில் கடைசியாக காட்டிக்கிறேன். மைனா, ஜங்கல் மைனா. ஈவினிங் ஆயிடுச்சு, நல்லா டயர்ட் ஆயிடுச்சு. அமைதியாக உட்காந்துருக்கு. அப்படியே ஃபர்தராக போனோம்னா நம்மளுக்கு வந்து ஸ்பாட்டட் டியர் எல்லா திருப்பியும் ஜங்கிள் விட்டு வெளியே வருது. ஏன்னா ஜங்கிள்குள்ளே நைட் தூங்க முடியாது. ஏன்னா வந்து சிறுத்தை புலியெல்லாம் வந்து இது பண்ணிடும். அதனால் வந்து ரோட்டோரத்தில் தான் அது மோஸ்ட்லி டைம் ஸ்பெண்ட் நைட் டைம். இது ஸ்லாட் பேர் 2 பேர் அப்படியே வாக்கிங் பண்ணிட்டு ரோட்டில். நாங்கள் எங்களுக்கு ஆப்போசிட்டாக வந்து கெஸ்ட் ஹவுஸ் போகிறோம். இது வந்து கெஸ்ட் ஹவுஸ் நல்லா கொஞ்சம் நல்லா ஹை கிளாஸ் ரிசார்ட்ஸ் அங்கே நாங்களோடையில் இருக்குது. அங்கே ஸ்டே பண்ணது வேறு. அது கூட இன்னும் நல்ல ரிசார்ட்ஸ் எல்லாம் இருக்குது. அதையும் நீங்கள் ட்ரை பண்ணலாம். ஃபுட்டு நல்லாயிருக்கும், டாப் கிளாஸாக இருக்கும். அப்புறம் அப்படியே ரிசார்ட் பேக் சைடு பார்த்தீங்கன்னா ஜங்கிளோட இதுதான் என்ட்ரன்ஸு ரிசப்ஷன். பால்கனி ரூம், நல்லா இருக்கும். ரூம்ஸ் ரொம்ப நல்லா இருக்கும் சார். திருப்பி என்ட்ரன்ஸு காட்டுறேன். அப்புறம் இது டைனிங் ரூம், டைனிங் புஃபே டைனிங் நல்லாயிருக்கும். ஃபுட்டு நல்லாயிருக்கும். இது வந்து பட்ஜெட் கெஸ்ட் ஹவுசஸ் ஏற்படுறது இருக்குது. கவர்மெண்ட் ரன் பண்ணுறது. இது 2000 பக்கம் நினைக்கிறேன். ரொம்ப இதாகிடுச்சு. இப்போல்லாம் கொஞ்சம் ரொம்ப மாடர்னைஸ்ட் ஆகிடுச்சு. இப்போ இது கவர்மெண்ட் நடத்துகிற இது நல்லாயிருக்கும். ஜங்கிள்குள்ளே இருக்கும், கொஞ்சம் பயமாக இருக்கும், இருந்தாலும் சேஃப் தான். போய் தங்கலாம். என்ன பிளாக் பேர் வரும், நிறைய இது டோல் வரும், புள்ளிமான் வரும், யானை வரும். சிறுத்தை புள்ளியில் வராது இந்த கெஸ்ட் ஹவுஸ். ஏன்னா கொஞ்சம் அர்பன் ஏரியா பக்கத்தில் வந்துச்சு, அதனால் வராது. நீங்கள் ஸ்டே பண்ணி பண்ணலாம். நல்லா கிரில் போட்டு நல்லா சேஃபாக தான் இருக்கும். அதனால் இதெல்லாம் சம் ஓல்டு ஹவுசஸ், இதெல்லாம் ஓல்டு கெஸ்ட் ஹவுசஸ். இதெல்லாம் சேஃப் எனக்கு தெரியல. பட் நாங்கள் சும்மா நீங்கள் பார்வைக்காக காட்டுறேன். அப்போ வந்து அப்படியே நம்ம ஈவினிங் கெஸ்ட் ஹவுஸில் பார்க்கும்போது காட்டு பண்ணி பக்கத்துலேயே மேய்ஞ்சிட்ருக்கு, வைல்டு போர். அப்புறம் கொஞ்சம் இருட்டானோடனே அப்படியே பிளாக் பேர் ஒரு ரோம் வச்சு ஒரு சிங்கிள் பிளாக் பேர் ஒரு டைப் நான் பார்த்தேன். அதுக்கப்புறம் கிடைக்கல. அதுதான் இதோட நம்ம சஃபாரி வந்து முடிவுக்கு வருது. மோஸ்ட்லி நீங்கள் என்ஜாய் பண்ணியிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ. ரொம்ப நன்றி. ஷேர் பண்ணுங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள், ஃப்ரெண்ட்ஸ்களை ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். தயவு செஞ்சு என்னோடய ஃபர்தர் போஸ்டிங்களை பாருங்கள், எனக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ வெரி மச். ஹேவ் அ பிளஸ்ட் டே. காட் பிளஸ் யூ ஆல்.